ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முட்டை ஆம்லேட் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சட்டியை சூடுபடுத்திட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 2 பத்தை தேங்காயை அரைச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதிச்சிட்டு இருக்கட்டும். நம்ம முட்டை ஆம்லேட் கறிக்கு முட்டையை பனியாரக்கல்லில் ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லித்தழை, உப்பு, மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா அடிச்சிட்டு இந்த மாதிரி பொரிச்சுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம எடுத்து பொரிச்சு வச்சிருக்கிற முட்டையும் ஆம்லேட்டை உள்ளே சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு மல்லித்தழை தூவி இறக்கிடுங்க. நம்மளோட முட்டை ஆம்லேட் கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.